வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாங்க. போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த கீ வேல்யூ 24,958ங்க. மார்க்கெட்டு கீழே க்ளோஸ் வச்சிருந்தாங்க. நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தேன், இந்த விலை வரும்போது முடிவு பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலா மார்க்கெட் கீழே இருந்த மார்க்கெட் நம்ம கொடுத்திருந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல சப்போர்ட் எடுத்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸை தொட முடியாமல் கீழே விழுகுதுங்க. இவ்வளவுதான் மார்க்கெட். ஸோ ஓவராலா இன்னைக்கு வந்து அப்சைடு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம இதை வந்து அப் ட்ரெண்டா, நான் இதனால தான் சொல்றது, மார்க்கெட் எப்பவும் ஸ்டே ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்றது. மார்க்கெட்டை டவுன் ட்ரெண்டா போகலாம், அப் ட்ரெண்டா போகலாம் அப்படிங்கிற எந்த ஒரு அசம்ஷனுக்கும் யாரும் வர வேண்டாம். மார்க்கெட்டை அதனுடைய வேல்யூஸோட பாருங்க. அப்போதான் நம்ம மார்க்கெட்டை நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது 5 மினிட்ஸ் கேண்டிலோடைய டெப்த் என்ன இருக்கு. ஸோ அங்கே வந்து நமக்கு இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் தான் கிடைச்சிருந்தது. ஸோ இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன லிக்விடிட்டி உள்ள இருக்கு, அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. சரிங்க, ஓகே. நான் ஆக்சுவலாக இன்னைக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கு நான் வேல்யூஸ் எதுவும் நான் தராமல் விட்டுட்டேன். பட் இருந்தாலும் நாம் இன்னைக்கு காலையில் எடுத்து ட்ரேட் பண்ண இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கை வந்து உங்களுக்கு நான் விசிபிளாக காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரைக் வந்து 96 ரூபாய் அப்படிங்கிறத வந்து பிரேக் அவுட் எந்த சைடு கொடுக்குதோ மார்க்கெட் அந்த சைடு அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியதுங்க. இது 96 ரூபாய்க்கு மேலே போச்சு. கரெக்டாக வந்து 123, அதே மாதிரி 155, 191. ஸோ இதே இதுக்கு 850 எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் அவங்களுக்கே தெரியும். 850 காலில் எடுத்தீங்கன்னா 191, இதே சேம் வேல்யூ தான் நடக்குங்க. பார்த்துக்கலாம். நம்ம வேல்யூஸோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து 191 அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா தெரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 155 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே கிளம்புன இடமே 123 இருந்திருக்கும். ஸோ இவ்வளோதாங்க மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே நான் இதுதான் சொல்றது, வேல்யூஸோட போகணும் அப்படின்னு சொல்றது காரணம் இதுதான். இதுதான் வந்து கேஷ் யூஷுவல் மார்க்கெட் டெய்லியும் வந்து இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கோங்க. யாரோ சொல்றாங்க மார்க்கெட்டை வந்து மேலே போயிடும் கீழே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். இதை புரிஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா சாதாரணமா மார்க்கெட்டை பார்த்தாலே போதுமானதுங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா 850ங்களா, இதே 850 புட்டுக்கு கூட செக் பண்ணி பார்ப்போம். 850 புட்டுன்னா இன்னும் கீழே போகும். 950 புட்டை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். 950க்கு என்ன நடந்திருக்கும். இதே சேம் வேல்யூஸ் அப்ளை பண்ண போறோம், அவ்வளவுதான். 950 புட்டுக்கு 75, 54. இங்க பாத்தீங்கன்னா இது எங்க இருந்து வந்திருக்கும், 123. அப்புறம் என்ன வேல்யூ 155. அது போயிருக்காது, சாரி. கீழே அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வரணும். 123 அண்ட் நெக்ஸ்ட் 96. அடுத்த வேல்யூ 73.4 சம்திங். ஓகே, அடுத்த வேல்யூ 55. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா மார்க்கெட்டு இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது காமனா எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் நடக்கிற விஷயங்கள், அவ்வளவுதான். இது ஏன் நடக்குது, இவ்வளவுதான் மேக்ஸ். இதைத்தான் நம்ம வந்து கிளாஸ்ல எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கிறத சிம்பிளா சொல்லித்தராங்க. சரிங்களா? இந்த வேல்யூவை நீங்க எந்த ஸ்ட்ரைக்குக்கு வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்க. ஈவன் இங்க எந்த ஸ்ட்ரைக்கு 750க்கு போனீங்கன்னா அது வந்து இதே 850க்கு பார்த்தீங்கன்னா 40ல கீழே போயிருக்கும். அதனுடைய வேல்யூஸ்லாம் நான் போனால் எடுக்க மாட்டேங்க. 950, 40 ரூபா அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட். அதுல கண்டிப்பா மார்க்கெட் திரும்பியே ஆகணும் அப்படிங்கிறது ரூல். அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வேல்யூஸோட போகணுங்கிறது இதுதான் சொல்றதுங்க. 24,850 PE பார்த்துருவோம். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கறதானுங்க. இது வந்து இது எங்க இருந்து வந்திருக்கும், அதே 73.4, அப்புறம் 55,
55. ஸோ இங்கே 40 rupees. சரிங்களா? ஸோ இதுதாங்க, இது காமனாக எடுக்கக்கூடிய வேல்யூஸுங்க. இதுக்கு கீழெல்லாம் போனால் அந்த ஸ்ட்ரைக் வாங்கலாமான்னா வாங்கக்கூடாதுங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 24, இது காமன் வேல்யூஸ்ங்க. இதே வந்து காலுக்கு நான் வந்து 24,900 பார்த்தோம். 24,950 பாருங்க. 950 கால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 950 as usual 73.4. அதே ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 96, தென் வந்து 123. ஸோ இவ்வளோதான் டார்கெட். ஸோ இதை தான் வந்து மார்க்கெட்டை மேக்ஸில் அணுகுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இவ்வளோதான். இது அதே மாதிரி இது நீங்கள் சப்போர்ட்டாக வந்து செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ வச்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் இன்னும் சிம்பிளாக இருக்குங்க. ஏன்னா காலையிலேயே வந்து புட்டு வந்து செகண்ட் கேண்டில் பீட் பண்ணும்போது இதுதான் ஃபேக் மொமெண்டம், இதில் தான் ட்ராப்மா வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ இந்த செகண்ட் கேண்டில் கட் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உடைக்கும் போதே இந்த கேண்டில் பெருசாக உடைக்கும். இந்த என்ட்ரி தான் யார் கேட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கால் வந்து நின்று நிதானமாக செகண்ட் கேண்டில் லோவில் நின்று தான் என்ட்ரி எடுத்துகிட்டு போகுது. எல்லா இடத்துலையும் இதுதான் நடந்திருக்குங்க. ஸோ இது வந்து பேசிக்கு. இதை பற்றின வகுப்புகள் தான் நான் சிம்பிளாக அப்ரோச் பண்ண சொல்லி தான் நான் மார்க்கெட்டில் கிளாஸை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் சேர விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகேங்க. அதே இதில் வந்து நான் 945க்கு ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆயிருக்கு, அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், 24,898க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாக்டாக வந்து நின்று நிதானமாக சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்டு நம்ம எல்லா டார்கெட்டையும் அடிச்சிருக்குது. மேலே 25,015 வரைக்கும் அடிக்கல, அவ்வளோதான். இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்குக்கு நான் கொடுத்துருந்தேன், அது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா 85ல் சப்போர்ட் எடுத்தது 114க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கால் சைடு. அது வந்து மார்னிங் வந்து டிசைட் பண்ணி கிட்டத்தட்ட 11:30க்கு மேலே தான் கிளம்பி மேலே போயிருக்குங்க. அதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அது லோவுக்கு வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா 60 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தோன்னா இங்கே காலையிலே இது வந்து இந்த லைனை கட் பண்ணிட்டு போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு கிடையாது அப்படிங்கிறத. சரிங்களா? இவ்வளோதான் ரூலுங்க. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ஒரு ரிவ்யூ பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நான் சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த இதாவது இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மார்க்கெட் கீழே இருக்கிற வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 75 மினிட்ஸில் நான் வந்து ஒரு சின்ன ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்தது. இப்போ வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் கொடுத்து மேலே அப்சைடில் இருக்கு. இவ்வளோதான். இந்த சேனலுக்குள்ள போன மார்க்கெட்டு இப்போ வந்து மேலே அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இது வந்து நீங்கள் இதே பேட்டர்னுக்குள்ள தான் இத்தனை நாளாக மார்க்கெட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது நீங்கள் இதில் போட்டிங்கனாலும் ஈஸியாக தெரியுங்க. ட்ரெண்ட் லைன் போடுறதுங்கிறது ஒரு சிம்பிள், பட் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் அதுக்கு இல்லை. இது 75 மினிட்ஸில் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக தெரியுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஒரு விஷயம் மாதிரி இதை நம்ம கொண்டு வரேன், வேற ஒன்றும் இல்லை. இது லாங் டைம் ஃப்ரேமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த சேனல்ல இருந்து மார்க்கெட் இப்போ பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிருக்காங்க. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து மேலே அப் சைடும் பிரேக் அவுட் கொடுக்கும், டவுன் சைடும் கொடுக்கும். இது எந்த அளவுக்கு இந்த ஹை லோவும் தான் பேசுங்க. ஆக்சுவலாக நேற்று ஹையை வந்து இன்னைக்கு பிரேக் பண்ண கிடையாது, பார்த்தீங்கன்னா தெரியும். லோயர் இப்போ டவ் தியரி படி வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகல, ஆனால் எஸ்டர்டே ஹையை பிரேக் அவுட் கொடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம வச்சு பண்ணும் பொழுது தான் மார்க்கெட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கணிக்க முடியும், அவ்வளோதான். சரிங்க, நாளைக்கு மார்க்கெட்டுக்கு 24,928 அப்படிங்கிறது கீ வேல்யூவாக கொடுத்துருக்கேன். அதுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,960ங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக செயல்படும். அதுக்கும் கீழே வரும்போது 24,892 செயல்படுங்க.
அதையும் உடைக்கக்கூடிய பட்சத்துல நேற்றைய லோங்க 24,855 அது வந்து அடுத்த சப்போர்ட்டா செயல்படும். அதையும் கீழே உடைக்கும் போது 24,820க்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. இதே அப்சைடு பிரேக் அவுட் பாத்தீங்க அப்படின்னா 25,012 அதாவது இன்னைக்கு ஹை வந்து ஒரு பிரசன்ஸா ஆக்ட் ஆகும். அதற்கு மேல போனா 25,032 ஆக்ட் ஆகுங்க. அதையும் தாண்டி போகும்போது 25,065 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம எதை வச்சு கொண்டு வரோம், ஏன் டிசைட் பண்றோம் அப்படிங்கிறத நீங்க லாங் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஏன் இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா நம்ம சொல்றோம். இது ஆக்சுவலா வந்து கரெக்டா ஒரு ஸ்விங்குங்க. இந்த ஸ்விங்குடைய ஹையை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா கொடுத்துருக்குறோம். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் அதிக முறை எடுத்திருக்கு. அது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா செயல்படுங்க. அதற்கும் மேல போகும்பொழுது இந்த வேல்யூ வந்து கரெக்டா இருக்கும். இதே 25,112 வரைக்கும் வந்து மார்க்கெட்டுக்கு அடுத்த வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்த சப்போர்ட் எடுக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸா வந்து 25,112 வரைக்கும் போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை இப்போதைக்கு புல்லிஷ்ல தான் இருக்கிறதா தான் நம்ம எடுத்துக்கணும். மற்ற வேல்யூஸ் பத்தி நம்ம ட்ராப் அது இதுன்னு நம்ம சொல்றத மார்க்கெட்டோடைய மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அது என்ன சொல்லுதோ அது கூட டிராவல் பண்ண ஃபர்ஸ்ட் கத்துக்கணுங்க. இல்லை அப்படின்னா மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்டா நம்ம இருந்தோம் அப்படின்னா அது தவறா போயிருங்க. சரிங்களா? ஓகே, அதே சப்போர்ட் பாருங்க. இந்த இடம் தான் ஒரு சப்போர்ட்டா ரிஜெக்ஷன் ஆகி கீழே பயங்கர செல்லிங் அடிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதனாலதான் நம்ம வந்து இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டா கொடுத்துருக்கிறேன். இந்த இடம் அதாவது கீ வேல்யூ பாருங்க எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இந்த இடத்துல சப்போர்ட்டும் எடுத்திருக்கு, ஏன் இந்த இடத்துல பெரிய ரிஜெக்ஷனும் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான கீ வேல்யூவா செயல்படுங்க. அதையெல்லாம் நம்ம உடைச்சு வரும் பொழுது நம்ம இது வரைக்கும் பார்த்தாலே போதுங்க. இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நாளைக்கு. அதுக்கு இந்த சப்போர்ட்லாம் உடைக்கணும். ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ஆக்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அதனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour ட்ரேட் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. எடுத்ததும் மேல போகுது கீழே போகுதுன்னு மட்டும் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓட விட்டு அது என்ன ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது, ஒருவேளை மேல போகுதா அல்லது கீழே வருதா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வியூ பார்த்தோம்னா நம்ம எப்படி நினைக்கலாம், மார்க்கெட்டு கீழே விழுகிற மாதிரி இருந்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்ல மேல போய் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். இது ஒரு சினாரியோ. கீழே வந்தா ஃபர்ஸ்ட் நம்ம கீ வேல்யூ வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூவா நம்ம எடுத்துக்கிறோம். ஒருவேளை மார்க்கெட்டு கீழே இருந்து ஓப்பன் ஆகி சப்போர்ட்டுக்கிட்டே வரான் அப்படின்னா கீ வேல்யூல இருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போறானா அப்படிங்கிறத பார்க்கணும். இது அப் ட்ரெண்ட் ரேலிக்கு உண்டான வாய்ப்பா கருதணும். ஏன்னா மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆனாலும் ஒன்று இங்க போய் ரிஜெக்ஷன் ஆகி கீழே விழுகணும், கீழே விழுந்து இப்படி போகலாம், அல்லது மார்க்கெட் என்ன நடக்கலாம், கீழேயே ஓப்பன் ஆகி வருது அப்படின்னா மார்க்கெட்டை நம்ம இப்படி போகிறதுக்கு வாய்ப்புகளா கருதலாம். சரிங்களா? ஒரு மார்க்கெட் எப்பவுமே இப்படியே போயிட்டே இருக்காது. இப்படி போனா என்ன நடக்கும், இங்க போய் இங்க வரும், அதுவே இங்க போய் இங்கேயும் போலாம். சரிங்களா? அப்ப ஸ்டே வேல்யூஸ்ங்க. என்ன ஆங்கிள் நடக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். இப்படி போற மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா ஒண்ணு இப்படி போய் இப்படி இங்க போற மார்க்கெட் நேரா இங்க வரலாம், இங்க வர மார்க்கெட் திருப்பி இங்க போய் அடிச்சு திருப்பி கீழே வரும். இது என்ன பண்ணும், திருப்பி மேல போய் திருப்பி கீழே வரும், இந்த 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 சப்போர்ட்டுக்கு வரலாம். ஸோ இப்படிதான், அதாவது கிராஸா தான் நம்ம திங்க் பண்ணணும். ஒரு சப்போர்ட்ல அடிச்ச மார்க்கெட் என்ன நடக்கும், இப்படியே கீழே டைரக்டா விழுக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் மட்டும் நம்ம மார்க்கெட் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்க, நாளைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லிடலாம். நாளைக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மார்க்கெட் 25,000க்கு நியர்பையா இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரைக்கே எடுத்திருக்கேன். 25,000 கால் 75 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும். அதுவே வந்து 75 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இதே புட்டு 75 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். 75 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும். இவ்வளவுதான், சிம்பிள்ங்க. இதனுடைய தொலைவு பாத்தீங்க அப்படின்னா 63 to 88 வரைக்கும் இருக்குங்க. சரிங்களா?
ஸோ அதனால அது எந்த இடம் ஓப்பன் ஆகுது, அங்க எந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்குது, இது வந்து ஓரல் வேல்யூஸ் மட்டும்தான். இதுக்கு மேலேயும் போகலாம், கீழேயும் வரலாம். ஸோ இதை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அது வேற, இது வேற. நான் இதனுடைய டிஸ்டன்ஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நீங்க வந்து அதற்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இப்பவும் சொல்றேன், மார்க்கெட்டை நான் சொல்றேன் அல்லது இன்னொருத்தவங்க சொல்றாங்க அப் ட்ரெண்ட் போகும், டவுன் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிற ஓரல் அசம்ஷனுக்கு மட்டும் யாரும் வராதீங்க. நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. அப்படி இல்லையா மார்க்கெட்டை நாளைக்கு ஒரு half an hour ஓட விடுங்க. அந்த மார்க்கெட்டு நமக்கு என்ன சொல்லி தருது அப்படிங்கிறத கேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி எடுங்க. மார்க்கெட் டெய்லி உண்டுங்க. சரிங்களா? அப்போ நம்ம டெய்லியும் நம்ம பணம் பறக்கலாம். ஒன்றும் இன்னைக்கு இல்லைன்னா நான் தான் சொல்லிட்டேன். நான் இந்த வேல்யூஸ்ல நம்ம சொல்லும்போது சொல்லிட்டேன். எனக்கு வந்து இந்த என்ட்ரியை நான் எடுக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறத விட இந்த என்ட்ரி நான் கீழே வர என்ட்ரி கூட இங்க ப்ராஃபிட் பண்ணுங்க. ஏன் அப்ப கொடுக்காத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன் இங்க வந்து கொடுக்குறாங்களே? அப்ப கூட நம்ம எடுக்கலாங்க. இதெல்லாம் என்னங்க பேசிக்கா நான் சொல்றதுதான். செகண்ட் கேண்டில் லோ வேல்யூல இருந்து என்ட்ரி எடுக்குது. நான் எத்தனை வீடியோல பல வீடியோல சொல்லிட்டேன். நீங்க எந்த வேல்யூஸும் தெரியாம இருந்தாலும் ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். அந்த விஷயங்களை யார் யூடியூப்ல சொன்னாலும் தாராளமா எடுத்துக்கலாம். இது கால்ஸா நீங்க நினைக்காதீங்க. இதெல்லாம் பொது அறிவுகளா மட்டும் எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான் மார்க்கெட். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். கிளாஸ் ஏறணும் அப்படிங்க நான் இப்போதைக்கு கொஞ்சம் டைட் ஷெட்யூலுங்க. ஆக்சுவலா எனக்கு யூடியூபே நான் இன்னைக்கு கொஞ்சம் டிலே பண்ணி கிளாஸஸ் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தான் நான் இதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். சரியான வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பட் என்னுடைய 4-5 டேஸா வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய சேர்ந்ததுனால ஸோ அவங்களையும் நம்ம கூட கூட்டிட்டு போறதுனால கொஞ்சம் என்னால் இந்த சேனலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர முடியல. வேற ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நான் கிளியர் பண்ணி தரேன். யாரா இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல. இது வந்து நான் கிளாஸ் படிச்சிருந்தா தான் நீங்க என்கிட்ட கத்துக்கணும் அப்படிங்கறதே இல்லைங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். வணக்கங்க.